Hello guys, welcome to Gaily Code YouTube channel. I am Saranakumar, Racing Educator. எல்லாம் எக்ஸாம் பிலிம்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்கல்ல, சிறப்பாக முடிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் நல்ல அனுபவமா இருந்திருக்கும், ஒரு சில கசப்பா இருந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எதையுமே நம்ம மாற்ற முடியாது. ஐபிஎஸ்ட போய் எதுவும் கேட்கவும் முடியாது. உங்க ஷிஃப்ட் ஏன் டஃபா வந்துச்சு எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு பிசிக்கல் மென்டலா ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கும், அதுவும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சு நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன பண்ண போறோம், அதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். சரியா? எஸ் கேஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வினர் பேட்ச் 2.3 போயிட்டு இருக்கு அண்ட் ரிப்பீட்டர் பேட்ச் 2.2 போயிட்டு இருக்கு. இதை பத்தி டீடைல்ஸ் வேணா உங்களுக்கு மென்டார் கால் பேக் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த ஃபார்ம் ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்க. மென்டார் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீடைல் இருக்குமோ, என்ன டீடைல்ஸ் தேவையோ மென்டார் கால் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் என்ன கான்டாக்ட் பண்ண வச்சீங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடி உங்கள்கிட்ட இருக்கும் மேக்ஸிமம். இன்கேஸ் இல்லைனா சரவணகுமார் _SK13 இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. சரியா? என்கிட்ட பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நினைச்சா அதை கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ஓகேப்பா. எஸ், மெயினான விஷயம் எல்லாமே மெயினான விஷயம் தான் வச்சிருக்கிறது. எஸ், முக்கியமானது இதை படிங்க. என்ன ஒர்க் ஹார்ட் திஸ் 3 month ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இஸ் வெயிட்டிங். இந்த 3 மாசம், இந்த 3 மாசம்ன்றதுலயும் இந்த 3 மாசம் நான் கன்ஃபார்மா சொல்றேன். என்னன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ரொம்ப 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 குரூஷியல். என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் யா. இந்த 3 மாசம் நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ஜான் 1 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதான்னு கன்ஃபார்ம் பண்ண போறது. இந்த 3 monthsலயும் இம்பார்ட்டனா அக்டோபர் மந்த். என்ன சார் அக்டோபர் மந்த், இன்னும் நாள் நோட்டிபிகேஷன் வரப்போதா? அதான் வந்தது ஒழுங்கா பண்ணுவோம். என்ன ஆல்ரெடி பிலிம்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஐபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ், எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ், எல்ஐசி டபிள்யூ பிலிம்ஸ், இது 3க்குமே மெயின்ஸ் வந்து இந்த அக்டோபர்ல நடக்க போகுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பிலிம்ஸ் மட்டும் பாஸ் ஆனா வேலை கிடைக்காது. அப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் வேலை கிடைக்குது. மெயின்ஸ் கிளியர் ஆனா மட்டும்தான் நமக்கு வேலை. அதுவும் நமக்கு ஐபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்லாம் மெயின்ஸ் மட்டும்தான். மெயின்ஸ் பாஸ் ஆனா போஸ்டிங், அவ்வளவுதான். எல்ஐசி கூட இன்டர்வியூ இருக்கு நெக்ஸ்ட். ஸோ இந்த 2 எக்ஸாம்ல ஏதாவது நீங்க பாஸ் ஆகி ஆகணும்னா அந்த அக்டோபர் மந்த்தை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா நவம்பர் ஃபுல்லா ஒரு நிமிஷம், இப்போ நவம்பர் ஃபுல்லாவே உங்களுக்கு எக்ஸாம். சாட்டர்டே சண்டே, எல்லா சாட்டர்டே சண்டேவுமே நவம்பர் ஃபுல்லா எக்ஸாம் இருக்கு. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். இங்க பாருங்க, லைஃப் பிகின் அட் த எண்ட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நீங்க எப்போ ஒரு விஷயத்த ஒரு டிட்டர்மைனா பண்றீங்களோ அப்பதான் அது என்ன சொல்றது, ஒரு சக்சஸ்க்கான வே அதுதான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? சும்மா உட்காந்துட்டு 100 பேர் படிக்கிறாங்க, நானும் 9 மணிக்கு எழுந்திருக்கிறேன், ஒரு மார்க் டெஸ்ட் போடுறேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், வேலைக்கு ஆகாது. உங்க கூட படிக்கிற 100 பேருமே அதான் பண்ணுவாங்க. நீங்க சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கோங்களேன், மினிமம் ஒரு 9 to 8 படிப்பாங்களா? ரொம்ப ரொம்ப இதுவே 9 to 8 இடையில அது இதுன்னு 9 AM to 8 PM. சரியா? இதுவே நீங்க இதையும் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு 5, 4:30, 4 மார்னிங்ஸோட இந்த டைம்ல ஏன்ஸ் படிச்சீங்கன்னா இங்கேயே ஒரு 6 hours நீங்க இவங்களோட முன்னாடி போயிட்டீங்க. 1 step ahead. சரியா? 1 step ahead-ஆ இருக்கீங்க இந்த இடத்துலயே நீங்க. ஸோ எந்த அளவுக்கு காம்படிஷனை விட்டு நீங்க தனிச்சு வந்து ஒரு ஒரு நான் இதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும் நான் இதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன், இதை வேற தாண்டி எவ்வளவு பெருசா போட்டிருக்க மாட்டான், இந்த போஸ்டிங் எனக்கு இருக்கு, அந்த காரணம் உங்க மைண்ட்ல வரணும்னா நீங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும். சரியா? எஸ், அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்றது நான் உங்களுக்கு கைட் பண்றேன். பட் நீங்க எஃபோர்ட் போட ரெடியா இருக்கணும். ஓகே? எஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம எக்ஸாம் டேட்ஸ் இருக்கு. அக்டோபர் 12. இந்த அக்டோபர் மாசம் ஒரு 2 எக்ஸாம். இந்த ஐபிபிஎஸ் பிஓ, ஓஎஸ்சிஎல் அசிஸ்டன்ட், என்ஏசிஎல் பெருசா எழுதிருக்கீங்களான்னு தெரியல. இது 2 எக்ஸாம் இருக்கு. இது 2 மட்டும்தான் அக்டோபர். இதுவும் ஒன்றும் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டா படிக்க போறீங்க. உங்களுக்கு காமனா இருக்கிறது ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ். இது 3மே எல்லா மெயின்ஸ்லயுமே காமனா இருக்கிறது. சரியா? ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சைட் பை சைட் படிங்க. இதுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் தனியாக வீடியோ போறேன். இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்ரல் ஓவரால் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது. அந்த நீங்க பாருங்க, நவம்பர் 8, நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கா, நவம்பர் 16 செகண்ட் வீக்கா, நவம்பர் 22 தேர்ட் வீக்கா, நவம்பர் 29 ஃபோர்த் வீக். அதனால நவம்பர் 4 மந்த்துமே சாட்டர்டே சண்டே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. கிளியரா கைஸ்? நவம்பர்ல 4 வாரமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ அதிகபட்சம் நமக்கு இப்போ என்ன, அக்டோபர் இப்போ இன்னைக்கு டேட் 6-ஆ? எஸ், இன்னைக்கு 6. இந்த ஒரு இங்கிட்ட 24 days
24 இங்க 8ல தான் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாலிடா 30 days இருக்குல்ல, இந்த 30 daysல நான் எதுவுமே பண்ணல சார், மெயின்ஸ்க்குலாம் எதுவுமே ப்ரிப்பேர் ஆகல, போன வருஷம் படிச்சதா, இந்த வருஷம் எது புதுசா படிக்கல, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கனாலும் கண்டிப்பா யூ கேன் ஏபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாம். இதுக்கு நீங்க டிட்டர்மைனா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த 30 நாள் உழைச்சாலே போதும். 30 நாள் உழைச்சா மட்டுமே போதும். இதுக்கான ஷெட்யூல் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா தரேன். தேவைப்பட்டா வீடியோ வாண்டான்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க, சரியா? ஏன்னா நீங்க போட்டா மட்டும்தான் எல்லாம் கொடுக்க முடியும். நான் பாட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல, வேஸ்ட் ஆயிரும். என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் இந்த ஒரு மாசம்? எப்படி நம்ம ஒரு என்ன சொல்றது, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நிமிஷம், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த பிளானிங் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் இந்த 30 days கரெக்டா சக்சஸ் சொன்னேன். அண்ட் தென் இது பாருங்க, இது ரெண்டும் October 6, October 28 வந்து ரெண்டுமே மெயின்ஸ், ஒரு மெயின்ஸுக்கு ஒரு பிலிம்ஸ் இருக்கு. அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் பார்த்தா நெக்ஸ்ட் இயர். ஸோ நமக்கு பாருங்க இந்த டிசம்பருக்குள்ள இவ்வளவு இருக்கியா, இதுல ஏதாவது ஒண்ணு அடிச்சிட்டாலே நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம் அம்புட்டுமே அது நொறுங்கிடும், சல்லி சல்லியா நொறுங்கிடும். உங்க வீட்டுல எவ்வளவு கான்பிடன்ட் இருக்கும், இந்த வருஷம் புள்ள என் பையன் வேலைக்கு போயிடுவான்னு. என்ன பண்ணும், இந்த 3 மாசம் மட்டும் உழைங்க. 3 மாசமானே பிக் பாஸ் ஆரம்பிச்சு சார், பிக் பாஸ் முடிவு வரைக்கும் படிக்கணுமா, அதெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க. என்ன பிக் பாஸ் பாக்குறது, பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்க சில பேர், அதை உட்காந்து இது பார்ப்பாங்க, இந்த யூடியூப்ல ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்களா, இந்த இன்னைக்கு நடந்துச்சு அது நடந்துச்சு அதை பார்ப்பாங்க. இன்னும் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். 24/7 நான் சைட்ல பாத்துக்கிட்டே இருக்கேன், இங்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கேன், வேலைக்கே ஆகாது ப்ரோ. பிக் பாஸ் நடக்கும், யார் யாரோ போட்டிருக்காங்க, எல்லாம் நடக்கும். பட் நீங்க போக்கஸா டிட்டர்மைனா இருந்தா மட்டும்தான் உங்களோட லைஃப் மாறும், சரியா? எஸ், 2 விஷயம்ப்பா. வாட் டு டூ, என்னப்பா என்ன சார் வாட் டு டூனா, இங்க பாருங்க, those who believe they can clear the prelims exam. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். 3 எக்ஸாம் நடந்திருக்குல்ல, LIC WAO and then SBI ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் IBPS கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட், ஐ மீன் கிளர்க். இது 3 எக்ஸாம் நடந்திருக்கு. இதுல ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகணும் கான்ஃபிடன்ஸ் கூட போதும். LICக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்லே சொல்லியிருந்த மாதிரி நீங்க 55+ போடுந்தா சூப்பர், கண்டிப்பா நீங்க கிளியர். 52 மேல போடுங்க 90% வச்சுக்கோங்க. சேம் SBI, LIC, CSA இது ரெண்டுமே ஈஸியான எக்ஸாம் தான் இருந்துச்சு. நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா போறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், சரியா? இதுல கண்டிப்பா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் சார் நான், நீங்க இந்த கேட்டகரி ஒண்ணு மெயின்ஸுக்கு புதுசா இருப்பீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி மெயின்ஸுக்கு அப்பியர் ஆகி ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல ஃபெயில் ஆயிருப்பீங்க. எப்படி சொல்றேன்னா, இப்ப கட் ஆஃப் வந்து ஒரு 90 இருக்கு மெயின்ஸ்னா, நான் ஒரு 62 தான் சார் எடுத்திருக்கேன், இல்ல ஒரு 68 தான் சார் எடுத்திருக்கேன், ஒரு 38 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு சார் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இன்னொன்னு நேரம் ரொம்ப குட்டி மார்ஜின்ல, இப்ப 90 கட் ஆஃப் இருக்குன்னா ஒரு 85, ஒரு 80, இந்த 10 மார்க் ரேஞ்சில ஃபெயில் ஆயிருப்பாங்க. 10 மார்க்கே அதிகம், பட் நான் சொல்றேன் இந்த ரேஞ்சில இருப்போம். இந்த 3 கேட்டகரி தான் இருப்பாங்க கண்டிப்பா, இது தாண்டி வேற பெருசா இருக்க போதில்ல. இன்னொன்னு those who believe they can't able to clear the prelims. இந்த வருஷம் prelims நான் எதுவும் பண்ணல சார், எனக்கு ஹெல்த் இஷ்யூ, எனக்கு உடம்பு சரியாம ஆயிடுச்சு, இல்லை நான் போற வழியில மழை, என்னால எக்ஸாமே போய் அட்டன் பண்ண முடியல ஃபேமிலி சுச்சுவேஷன்னால, வேற என்ன ரீசன்னாலும் என்னால பிலிம்ஸே கிளியர் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த வருஷம் நீங்க பாஸ் ஆனா வேற என்ன பண்ணணும், என்ன ஒரு விஷயம் என்ன இருந்திருக்கணும், ஒண்ணு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கான்செப்ட்ல ரெடியா இருந்திருக்க மாட்டீங்க. பிகினர்ஸா இருக்கவங்க, இல்ல ஒரு 2-3 இயர்ஸா படிக்கிறவங்களே எக்ஸாம் அப்ப அப்ளை பண்றது, போய் படிக்கிறது, எழுதுறது, இந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் இருப்பாங்க. அது இல்லைன்னா மேபி அந்த நாள் உங்களால இல்லாம இருக்கலாம். யூ ப்ரிப்பேர் வெல் பட் த டே இஸ் நாட் யுவர்ஸ். அதுதான் அந்த ஆக்சிடென்டா நடக்குது, இந்த உடம்பு செய்யாம ஆகுறது, பைக் பஞ்சர் ஆகுறது, எக்ஸாமுக்கு லேட்டா போய் உள்ள விடாம போறது. ஏன்னா அந்த IBSக்குல நிறைய பேர் SBIக்கு நடந்துச்சு நினைக்கிறேன், அந்த கரெக்ஷன் டைம்ல அப்ளை பண்ணவங்க, அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்ளை பண்ணவங்க, ஹால் டிக்கெட்டே நிறைய பேருக்கு வராம இஷ்யூ இருந்துச்சுல, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த நாள் உங்களுக்கு நாளா இருக்கலாம். இது உங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியா பேச போறோம் வீடியோ, சரியா? எஸ், எக்ஸாம் கிளியர் பண்றவங்க, நியூ டு மெயின்ஸ், நான் மெயின்ஸ்க்கு நியூவா இருக்கு சார், என்ன சார் பண்ணும், ஒண்ணுமே இல்லை. பிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ் படிச்சிருக்கீங்களா, ஒரு டாபிக்ல இருந்து மெயின்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்களா, சிலாஜிசம்ல பிலிம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, மெயின்ஸ் வந்தீங்கன்னா கோடர் சிலாஜிசம்னு ஒண்ணு இருக்கும், ரிவர்ஸ் சிலாஜிசம்னு ஒண்ணு இருக்கும், பிளட் ரிலேஷன் வித் சிலாஜிசம்னு ஒண்ணு இருக்கும். இது எல்லாமே ஒரு டாபிக்குமே சிலாஜிசம், இன்இக்வாலிட்டில மெயின்ஸ் லெவல் இருக்கு, டைரக்ஷன்ல மெயின்ஸ் லெவல் இருக்கு, வேற என்ன பிளட் ரிலேஷன்ல மெயின்ஸ் லெவல் இருக்கு, பசில் சிட்டிங் மெயின்ஸ் லெவல் இருக்கு, ஆல்பா நியூமரிக்ல மெயின்ஸ் லெவல் இருக்கு. அண்ட் தென் வந்து லாஜிக் பேஸ்டு சில மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணிருக்கீங்களான்றது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்ம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
ஸ்ட்ராங் இன் டாபிக்ஸ். ரீசனிங் மட்டும் சொல்லல, ஆப்டிடியூட் இங்கிலீஷ்லுமே, ஆப்டிடியூட்லயுமே நீங்க பிஏ படிக்கிறீங்கன்னா பிலிம்ஸ் லெவல் டிஏ ஆவரேஜ் பர்சன்டேஜ், வாட் பர்சன்டேஜ் மோர், வாட் பர்சன்டேஜ் லெஸ், இந்த மாதிரி கொடுத்து போட்டிருப்பாங்க. பட் மெயின்ஸ் லெவலில் போய் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ளிகேஷனை வச்சு டிஏ எல்லாம் கேட்பாங்க, பைப்ஸ் அண்ட் பிஸ்டன் வச்சு டிஏ வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல மெயின்ஸ் லெவல் டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது. ரெண்டாவது சிஏ. சிஏ கவர் பண்ணிட்டோமா, சிஏ கவர்டா, இந்த கொஸ்டினுக்குலாம் நீங்க ஆன்சர் பண்ணல. ஸ்ட்ராங் இன் டாபிக்ஸ் ஓகேனா ஒரு டிக் பண்ணிக்கோங்க. சிஏ கவர் பண்ணிருக்கீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. சிஏ கவர் நானே சார், நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், முறையா படிக்கணும், படிச்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகே நீங்க நெக்ஸ்ட் இயர். இல்ல சார் நான் அது பண்ணல அப்படின்னு அவங்க என்ன பண்ணு சொல்றேன். தேர்ட் ஒன் வந்து, இப்போ இன்னையில இருந்து இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறீங்கன்னா வீக்லி, இப்போ என்ன 4 வீக்ஸ் இருக்கா நமக்கு, இந்த 4 வீக்ஸ்ல வீக்லி பெர் வீக் 3 செக்ஷனல் டெஸ்ட், 3 செக்ஷனல் டெஸ்ட் போடணும். 3 சப்ஜெக்ட்டுமே 3 அப்ப 3 × 3 9 செக்ஷனல் டெஸ்ட் மொத்தமா போட்டுக்கணும். ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், 4 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஸோ 12 போட்டு ஆகணும் கண்டிப்பா. 12 செக்ஷனல் டெஸ்ட் போட்டு ஆகணும். வீக்லி 4 வீக்லி 3 4 சப்ஜெக்டும் போட்டு ஆகணும். ஸோ 12 சரியா. செக்ஷனல் டெஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க. செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் தென் ஃபுல் டெஸ்ட். ஃபுல் லென்த் மார்க் இருக்குல்ல, ஃபுல் லென்த் மார்க் நான் சொன்ன ஆர்டர்ல வாங்கப்பா. ஃபர்ஸ்ட் டாபிக்கே ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஸ்ட்ராங் பண்ணலையா பண்ணுங்க, பண்ணா ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் பண்ணிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வாங்க. சிஏ கவர் பண்ணிருக்கீங்களா கேளுங்க, உங்களே கேளுங்க. கவர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, ஸ்டெப் 3 வாங்க. கவர் பண்ணாலும் சிஏ கவர் பண்ணுங்க. கவர் பண்ணிக்கிட்டே சைட் பை சைடு செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. செக்ஷனல் டெஸ்ட் நான் போட்டுருக்கேன் சார்னா ஃபுல் மார்க் போடுங்க. ஃபுல் மார்க் நீங்க எப்படி போறீங்கன்னா, இந்த 4 வீக்ஸ் இருக்கா, வீக்லி 1 இந்த மந்த்துக்குள்ள நீங்க 4 ஃபுல் மார்க் போடுங்க. ஏதோ ஒன்று, எந்த எக்ஸாம் நீங்க கான்ஃபிடென்ட்டா கிளியர் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, எல்ஐசியோ ஐபிபிஎஸ்ஓ எஸ்பிஓ எது கான்ஃபிடென்ட்டா கிளியர் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க் டெஸ்ட் ஒரு ஃபுல் மார்க். வீக்லி 1 4 வீக் 4 ஓகேவா. அதுக்கப்புறம் நமக்கு மெயின்ஸ் அட்மிட் கார்டு வந்து இப்போ எக்ஸாம் என்ன டைமோ அந்த டைம்ல போட்டுக்கலாம். இது கிளியரா. நியூவா மெயின்ஸ் வரவங்க இதை பண்ணுங்க சரியா. இதை பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அந்த ஆல்ரெடி மெயின்ஸ் அப்பியர் ஆகிறேன், எனக்கு மேஜர் மார்க்ஸ்ல போகுதுன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 90 மார்க் இருக்கு, நான் ஒரு 68 தான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்ன சார் பண்றது, ரிமைனிங் ஒரு 22 மார்க், இல்ல எனக்கு 62 தான் வருது, ரிமைனிங் ஒரு 28 மார்க் எடுக்கணும், நான் என்ன சார் பண்றது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு ஏதாவது ஒண்ணு வீக்கா இருந்திருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லயோ இல்ல பேங்கிங் அவேர்னஸ்லயோ இல்ல ஆப்டிடியூட்லயோ ரீசனிங்லயோ வீக்கா இருந்திருப்பீங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் 22 மார்க் எடுத்துட முடியுமானா சத்தியமா பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், இது 4 இருக்கா 28ன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றிலையும் ஒரு 7 மார்க் எடுங்க, சேர்த்து இன்க்ரீஸ் பண்றது வழியை பாருங்க. எல்லாத்துலயும் என்னால பண்ண முடியாது, எல்லாத்துலயும் 7 எடுக்க முடியுமா சார், நான் ஜெனரல் அவேர்னஸ்ல நான் மொத்த மார்க் 7 தான் சார் எடுப்பேன்னா ஒன்றும் இல்லை. அப்ப இதை நீங்க ஒரு 12 போடுங்க, ஆப்டிடியூட 10 போடுங்க, 22, இங்கிலீஷ்ல ஒரு 6 மார்க், இது ஒரு 3 மார்க். இந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுல ஒரு ஸ்ட்ராங் ஜோன் கண்டிப்பா உங்களுக்கு ரீசனிங்கோ ஆப்டிடியூடோ இங்கிலீஷோ இருக்கும். அதுல ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணி நீங்க விட்ட 28 மார்க்கை எதுனா எடுக்கலாம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுல. இந்த 22 மார்க்கும் இந்த 28 மார்க்கும் தான் உங்க எக்ஸாம் ஃபெயில் ஆகிறதுக்கு நீங்க ரீசன் தான். அந்த 28 மார்க்கை எங்க இருந்து தேடி பிடிச்சி எடுக்கணும்னு பாருங்க. ஒவ்வொன்றிலையும் ஒரு மார்க்கா பொறுத்துங்க. ரீசனிங்ல ஒரு 5 மார்க் பொறுக்கி போடுங்க. ஆப்டிடியூட் நார்மலா நீங்க எடுக்கிறதுல ரீசனிங்ல ஒரு 20 மார்க் சேர்த்து போடுங்க. 20 போறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6-7 கொஸ்டின் சேர்த்து போட்டு 27 போடுங்க. ஆப்டிடியூட்ல 15 போறீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் சேர்த்து போட்டு 22 போடுங்க. அந்த மாதிரி ஒரு செக்ஷன்லயுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் 28 மார்க் வரும். ஒரே சப்ஜெக்ட்ல நான் எடுத்து போட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நான் உட்காந்து படிக்கிறேன் சார், இந்த ஒரு மாசம் ஃபுல்லா படிக்கிறேன் சார், அதுல 40 32 எடுக்கணும் சார்னா சத்தியமா முடியாது. ஒவ்வொன்றிலையும் நீங்க போட்டு சின்ன சின்னதா எடுத்தாதான் வரும் கண்டிப்பா. நீங்க ஒரே இதுல போய் டம்ப் ஆனீங்கன்னா உங்க என்ன சொல்றது கான்பிடென்ட்டும் லாஸ்ட் டைம்ல உடஞ்சிரும். போட்டு இன்கேஸ் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்கிறீங்க, நான் 32 மார்க் எதாவது போட்டு நீங்க எக்ஸாம் போகணும், அந்த எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை செஞ்சு அனுப்பணும் முடிவு பண்ணி 10 தான் போட முடியும், நீங்க என்ன பண்ணாலும் 10 தாண்ட முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, டோட்டலா டவுன் ஆயிரும். ஒரு என்ன சொல்றது, ஒரு என்னமோ சொல்லுவா இல்ல, டர்மைஸ்டா ப்ரொனவுன்ஸ் வரல, அந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு ஆயிடும். ஸோ வந்து பீஸ்ஃபுல்லா நீங்க படிங்க, என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணி படிங்க. அந்த 28 மார்க்கையும்
எல்லா சப்ஜெக்டையும் டிவைட் பண்ணி கொடுங்க. அது உங்களுக்கு எது ஸ்ட்ராங்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ், இது வந்து நீங்க ஹியூஜ் மார்க்கில் டிஃபரன்ஸ் ஆகிறவங்க. அண்ட் இந்த நேரோ டிஃபரன்ஸ்ல போறவங்க வந்து அது மேபி ஒரு நாள் அந்த டே வந்து உங்க டேவா இல்லாம இருக்கலாம். இந்த டே மே நாட் பி யோர்ஸ். இந்த ஒரு 3 மார்க்ல போடுறது, ஒரு 4 மார்க்ல போடுறது, ஒரு 5 மார்க்ல போடுறது, வேற கேட்டகரி இதை கிளியர் பண்ணிருப்பாங்க, அவங்க கேட்டகரி கிளியரா இருக்காது. அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும். ஏன்னா கேட்டகரியில் என்னென்ன போஸ்டிங் வாங்கியிருப்பேன் அப்படின்னு இருக்கும். ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல. ஸோ இதெல்லாம் மனசை விட்டுறாதீங்க. என்ன சேம் அதை நான் சொன்னதே தான். எதெல்லாம் பூஸ்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் பூஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ரீசனிங் நல்லா போகணும் சார்னா ஒரு 5 மார்க் சேர்த்து பூஸ்ட் பண்ணி இன்னும் சூப்பரா பண்ணு. ஆப்டிடியூட் நல்லா பண்ணணும், ஒரு 3 மார்க் சேர்த்து பூஸ்ட் பண்ணி ஒரு எப்படிப்பா நான் சொல்றது, ஒரு ராக்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து இங்க போகுது, நல்லாதான் போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து அந்த ஏதோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் 100 கிலோமீட்டர் போயிட்டா, 100 கிலோமீட்டர் போயிட்டா, 102 கிலோமீட்டர் போனா இந்த ராக்கெட் சக்சஸ்ஃபுல் அர்த்தம். இவன் 100 கிலோமீட்டர்லயே நின்னானா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல இந்த 2 ஃபியூல் டேங்கை கட்டி 2 ஃபியூல் கொஞ்சம் சிமெண்டையோ மண்ணெண்ணையோ பெட்ரோலையோ ஊற்றி விட்டு இவன் இங்க போனா மட்டும்தானே இவன் பாஸ் ஆக முடியும். ஸோ அதேதான் இந்த நேரோ மினிமம் டிஃபரன்ஸ் தான் ஃபெயில் ஆகுறவங்க. நீங்க நல்லா வந்துட்டீங்க, ஒரு 90க்கு ஒரு 80+ வந்துட்டீங்கன்னா நீங்க சூப்பரா வந்துட்டீங்க. மீன்ஸ் நல்லா படிச்சுட்டீங்க. அந்த ஒரு 10 மார்க் அந்த நாள் உங்களுக்கு ஒரு டி வந்து சால்வ் பண்ணிட்டே இருப்பீங்க. பிளஸ்க்கு பதில மைனஸ் போட்டிருப்பீங்க. அது போட்டு 5 கொஸ்டின் வந்திருக்கும். ஒரு 85 மார்க் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்திருப்பேன். சேம் ஆப்டிடியூட் அதே மாதிரிதான். பிளட் ரிலேஷன் எல்லாம் சூப்பரா போட்டு வந்திருப்பேன். அந்த ஹீன் இருக்கிறத நான் கவனிக்கல. ஹிஸ் பேரண்ட் இருக்கப்போ அப்போ என்எஸ் பேரண்ட் என்ன சொல்றது, அந்த கிஸ்ஸுக்கு அந்த வேர்டு வச்சு வரும்ல பிளட் ரிலேஷன்ல, அதை நான் கவனிக்கல சார். அதுல ஒரு கேர்லெஸ் விட்டுட்டேன். ஒண்ணுமே என்னுடைய முடிஞ்ச மார்க்கு 5 மார்க் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ் இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சரியா? எஸ் கேஷ், இதுதான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன்றவங்களுக்கு ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஓகே, எஸ். ரெக்கார்ட் ஆகுதான்னு பாத்துக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன்று, நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணதே ஹோப் இல்லை சார். ஹோப் இல்லைன்னா நான் ஒன்றும் ஒழுங்கா படிக்கல, இல்லைன்னா அந்த நாள் உங்களால இல்லாம இருக்கும். 2 விஷயம் இருக்குல்ல. நான் படிச்சு ஃபெயில் ஆகுறது வேற, படிக்காமலே ஃபெயில் ஆகுறது வேற. ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் ஒழுங்கான கான்செப்டே ரெடி ஆகல. நான் என்ன சார் பண்ணணும்? உட்காந்து டாபிக் டெஸ்ட் போடுங்க. என்ன கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நீங்களும் படிங்கப்பா. டெய்லி சிஏ படிச்சுட்டே வாங்க. திடீர் பாஸ் காரங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பிஐ கேட்கலாம் லாஸ்ட் டைம் சம்மந்தமே இல்லாம கட் ஆஃப் 62 வந்துச்சு. இந்த டைம் நம்ம சம்மந்தமே இல்லாம 58 வச்சு என்ன பண்ணுவீங்க? பண்ணக்கூடிய ஆளவன் பண்ண சொல்றேன். திடீர்னு பாஸ் ஆயிட்டா. ஸோ டெய்லி சிஏ படிங்க. நான் கான்செப்டல் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சார். அப்கமிங்ல வர எக்ஸாம்ல எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம நெக்ஸ்ட் இயர் நீங்க இந்த வீடியோ போடுறப்ப நான் அந்த கேட்டகரியில இருக்கணும். பிலிம்ஸ் கண்டிப்பா கிளியர் ஆகும். மெயின்ஸ் என்ன பண்ணணும் கேட்டகரியில இருக்கவங்க இதை பாருங்க. சரியா? எஸ், நீங்க டாபிக் வைஸ் யூ ஹாவ் மோர் டைம் கைஸ். டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுங்க. என்ன ஒரு டாபிக்கா ஒரு சப்ஜெக்ட்லயுமே ரீசனிங்கா சிலாஜிசம் டாபிக்னே ஒரு டெஸ்ட் இருக்கும். நீங்க வாங்கி வச்சிருக்க பை பண்ணி கோர்ஸ் வாங்கியிருப்பீங்களா, அது எல்லாத்துலயுமே இருக்கும். டாபிக் வைஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து ஆப்டிடியூட் இருக்கீங்கன்னா சிம்பிளிபிகேஷனே ஒன்று இருக்கும், பைப்ஸ் அண்ட் பிஸ்டனே ஒன்று இருக்கும், மென்சுரேஷனே ஒரு டாபிக் இருக்கும். எல்லா டாபிக்கும் படிங்க. எதையுமே விட்டுறாங்க. அம்புட்டு படிச்சு வச்சிருங்க. அது உதவுல மென்சுரேஷன்லாம் கேட்கறாங்க சார். மெயின்ஸ்ல கேட்பா நீ என்ன பிலிம்ஸ் பாஸ் ஆக தெரியல. எல்லாத்தையும் படிச்சு வச்சிருங்க. எதுவுமே விடணும் இருக்கக்கூடாது. எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். என்ன டாபிக் வைஸ் முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட பிடிஎஃப்ல சால்வ் பண்ணுங்க. சரியா? பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு டைமர் நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஆர்ஆர்பி நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 40 நிமிஷம் டைமர் வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய கிடைக்குது. சும்மா கூகுள்ல போய் ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் எக்ஸாம் பிடிஎஃப்னு போட்டாலே வந்துடும். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சு டைமர் வச்சுக்கோங்க. எவ்வளவு சால்வ் பண்ண முடியுதோ உங்களுக்கு சால்வ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஸ்பீடு மட்டும்தான் அது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப் சால்வ் பண்ணினா அது என்ன உங்களுக்கு கிடைக்கும்? உங்களுக்கு எக்ஸாம் ப்ரெஷர் இருக்காது. நீங்க ஸ்பீடா சால்வ் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நீங்க மார்க் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மேல டைம் ஓடிட்டு இருக்கும், அந்த மாதிரி விஷயம் இருக்கும். நீங்க ஃபுல் டெஸ்ட் போடுறப்போ 45 மினிட்ஸ் டைமர் வச்சிருங்க. நீங்க டைமரை பார்க்காம பிடிஎஃப் சால்வ் பண்ணிட்டே இருங்க. முடிச்சுட்டு பாருங்க எவ்வளவு டைம் ஆகுது. 45 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருந்தா யூ ஆர் ரெடி டு கிளியர் த எக்ஸாம். இல்ல சார் எனக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஆகுது, ஒரு 55 மினிட்ஸ் ஆகுதுன்னா முடிச்சுட்டு உட்காருங்க. உட்காந்து எந்த கொஸ்டினும் டைம் விட்டுருக்கேன், நான் போட்டும் டைம் எடுத்துமே எனக்கு ஆன்சர் வரல, அதை அனலைஸ் பண்ணுங்க. அதை நீங்க நெக்ஸ்ட் மார்க்ல சரி பண்ண பாருங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. இதான் பண்ண முடியும். சரியா? அந்த 5 மினிட்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல சரி பண்ணி ஒரு 2.5 3 மினிட்ஸ் எடுக்க மாதிரி இருக்கான்னு பாருங்க. பாசிபிளான இல்லையா அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு வரல.
எல்லாத்துக்குமே எல்லாமே வரணும்ல, சரியா? எஸ். செகண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபுல் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். தென் ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த டைம் ப்ரெஷர், நீங்க ஸ்கிரீன்ல ஓடிட்டே இருக்கும் டைம் உங்களுக்கு. ஸோ அந்த டைமை நீங்க பார்த்துக்கிட்டே சால்வ் பண்ணது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்குப்பா. நான் கான்செப்ட்ல கிளியர் ஆகலாம், இதான் டாபிக் வைஸ் நீங்க டெஸ்ட் போடுங்க, அதுவே கான்செப்ட் கிளியர் ஆகணும்ல. அதுக்கப்புறம் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணது பிடிஎஃப் வச்சு சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போடுங்க. ஓகே, இடையில இதுக்கும் இன் பிட்வீன்ல செக்ஷனல் டெஸ்ட் போட்டுக்கோங்க நிறைய உங்களுக்கு இருந்தால். நான் ஏன் செக்ஷனல் டெஸ்ட் சொல்லனா, எக்ஸாம் டைம்ல நம்ம செக்ஷனல் டெஸ்ட் போடணும் ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்காக. ஸோ இப்போ இருக்கிறத வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த வருஷத்தோட வேஸ்ட் பண்ணாங்க, சரியா? எஸ். இன்னொரு விஷயம், நீங்க ராயா கொடுமை நல்லா 2 வருஷம் 3 வருஷம் படிச்சிருப்பாங்க. போன வருஷம் மெயின்ஸ்ல ஒரு 10 மார்க் 15 மார்க்ல போயிருக்கும். இந்த வருஷம் பிலிம்ஸ் ஏதோ உடம்பு சரியாம இருந்து, கிளைமேட் நிறைய மாறுது, நிறைய இஷ்யூ நிறைய பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி இல்ல வீட்டுல யாருக்கா உடம்பு சரியாம இருந்து அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் ஆகி அந்த நாள் இல்ல நான் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டேன் சார். சும்மா எக்ஸாம்ல போயிட்டு ரீசனிங் சூப்பரா 35 அவுட் ஆஃப் 35 போட்டேன், இங்கிலீஷும் போட்டேன், ஆப்டிடியூட் எடுத்த உடனே முதல் ஒரு கேஸ்லெட் உட்காந்தேன் சார். அந்த கேஸ்லெட்டே எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் போயிடுச்சு சார், எக்ஸாமே வேஸ்ட் சார், முடிஞ்சு சார். இந்த மாதிரி இருப்பாங்க. இல்ல லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நான் போட்டேன், 15 மினிட்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின் போட்டேன் கான்சனடா, ரிமைனிங் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சு, இந்த 5 மினிட்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின் போட்டுக்கலாம். பட் நான் இதுல ஒரு கேஸ்லெட்ல எடுத்து உட்காந்து ஒரு டிஎல் எடுத்து உட்காந்து ஒரு கொஸ்டின் கூட போட முடியாம போயிடுச்சு. இந்த 10 மார்க் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு சார். ஏன்னா கான்செப்ட் 20ன்றப்போ ஒரு மாடரேட் தான், சூப்பர்லாம் சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு 5 போட்டிருந்தா சூப்பர். நீங்க இந்த கேஸ்லெட்டை போட்டுருக்கலாம், இல்ல டிஏ போட்டுக்கலாம், இல்லைன்னா அது ரெண்டையும் விட்டுட்டு ஒரு 5 அப்ளிகேஷன் கூட போட்டுக்கலாம். நான் இதை முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு அப்புறம் நான் போயிடலான்னு பார்த்தேன் சார். ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த நாள் உங்க நாள் இல்ல, அவ்வளவுதான். சோ நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. கான்பிடண்டா மனசை மட்டும் தளர விடாம முயற்சியை போட்டு ஓடிட்டே இருங்க. நீங்க கிளியர் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஐபிஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சோ அவன் எந்த நாள் எப்படினாலும் பண்ண சான்ஸ் இருக்கு. ஹோப்பை விடாதீங்க. மெயின்ஸுக்கும் நீங்க டே பை டே படிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா மெயின்ஸ் படிக்கிறது வேஸ்டா போகாது. நம்ம மெயின் செஷன் டெய்லி 9:15 போயிட்டு இருக்குப்பா ரீசனிங்க்கு. குவான்ஸுக்கு பார்த்தா 12 PM போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்கிலீஷ்க்கு நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 6:30 6:45 இங்கிலீஷ்க்கு நமக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே இன்டென்ஸா வந்துட்டோம். குவான்ஸ், ரீசனிங், ஆப்டிடியூட் நாங்க எல்லாம் வந்துட்டோம். வினாய் கிளாஸ்டா தான் வந்தா, அந்த மாதிரி நீங்க தான் வராம இருக்கீங்க. வந்துருங்க, என்ன டெய்லி செஷன் வாங்க, அட்டன் பண்ணுங்க. நீங்க எங்கேயும் போகணும், எல்லாமே ஆர்கனைஸா உங்களுக்கே கிடைக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. ஓகேவா கைஸ்? எஸ். ஓகே, என்ன அவ்வளவுதானே, வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரியா? என்ன சார்னா மெயின்ஸுக்கு நான் என்ன சார் பண்றது ஸ்பெஷலா? இப்போ வந்து நம்ம ஜென்ரலா பார்த்தோம். பிலிம்ஸ்க்கு இன்னும் பாஸ் ஆனவங்க என்ன பண்ணணும், ஃபெயில் ஆனவங்க என்ன பண்ணணும், நல்லா பண்ணியிருந்தா என்ன பண்ணணும், நல்லா பண்ணியிருந்துமே நான் இதுக்கு முன்னால இப்படியா இருக்கேன் சார், அந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே பார்த்தோம். எனக்கு ஸ்பெஷலா இப்போ மெயின்ஸ்க்கு வேணும் சார். ஐபிஎஸ் பிஓ முடிய போகுது. ஐபிஎஸ் இருக்கு, எஸ்பிஐ கிளர்க்கு, எல்ஐசிஓ, இது 3 ஒரே மந்த்ல நவம்பர் மந்த்ல வருது. இதுக்கு நான் ஸ்பெஷலா என்ன சார் பண்ணணும்னு வேணும்னு உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ கொண்டு வரேன், சரியா? தேங்க்யூ கைஸ்.